Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் 100 days free max class for TNBSC group 1 2 2A and 4 exams. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லி பார்க்கறோம். இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 4ல நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 4.15 வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திருந்தோம் எஸ்டர்டே கிளாஸ் வந்து. சோ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கோம். சோ பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வந்து 8th ஸ்டாண்டர்ட் SCRT மேத்தமேட்டிக்ஸ் புக்ல 136 வந்து சாப்டர் 4 வந்து. அதே மாதிரி தமிழ் மீடியம் புக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா வந்து 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் வந்து 143 பக்க எண் வந்து 143 அப்படி பார்க்கறோம். சோ நம்ம பார்க்க இருக்க கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.15 அப்படி பார்க்கறோம். சோ 4.15 அப்படின்ற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ क्वेश्चन என்ன கேட்டாங்க அப்படினா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்றத கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே என்னன்னா அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த ஆண்டு வந்து கூடிக்கிட்டே போகும். இப்போ என்ன பண்ணனா அது மதிப்பு வந்து குறையுது, குறைஞ்சிட்டே போகுது அப்படி. அப்ப அந்த குறையிறது மதிப்பு அப்படின்னா நம்ம மைனஸ்ல போடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து தேய்மான மதிப்பு அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா P × 1 - R / 100 பிராக்கெட் n அப்படி சொல்லி பார்க்கறோம். இது அதே ஃபார்முலா தான். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றோம் மைனஸ் அப்படின்னு போடுறோம். சோ இங்கிலீஷ் மீடியத்திலயும் பார்த்தலாம் क्वेश्चन. The value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. அப்ப depreciated value போட்டோம் அப்படினா வந்து நம்ம அதுல என்ன போடுவோம் அப்படினு பார்த்தோம்னா फ्रेंड வந்து பார்த்தா மைனஸ் அப்படிங்கிறது போடுவோம். சோ அப்ப மைனஸ் அப்படினு போட்டு நமக்கு வரும். அப்ப 1 - R divided by வந்து பார்த்தா 100 பிராக்கெட் போட்டு n. இதுக்கு முன்னாடி 1 + R divided by 100 காம்பவுண்ட் P + P அதாவது P × 1 + R divided by 100 n அப்படி சொல்லி போட்டுறோம். இப்போ வந்து மைனஸ் போட போறோம். அவ்வளவுதான். அப்ப போட்டு நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கும். அப்படி இல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இப்ப 4% அப்படினும்போது நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒரு மெத்தட் அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா அதுல அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி போறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படினா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நம்ம அப்படியே டெபிசிட் வேலைய கழிச்சிட்டே போணும். இது மாதிரி கூட்டிட்டே போணும். லாஸ்ட் கிளாஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லி போகும். நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அப்படினும்போது அதுக்கு வைப்பு தொகைக்கு வந்து பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். இங்க டெப்ரிசியேட் அப்படினும்போது தேய்மானம் அப்படினும்போது குறைஞ்சிட்டே போகும். அப்ப ரெண்டு விதமா போலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போறது வந்து ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்லயும் போலாம் வந்து. சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம லாஜிக் மெத்தட் அந்த அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 வந்து அப்ப 4 ஸ்டெப் வந்து போடுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டெப்பை குறைச்சு போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் P × 1 - R divided by 100 பிராக்கெட் n போட்டாச்சு வந்து. இப்போ 4% அப்படின போது இதுல வந்து 70,000 அப்படினா என்னது P வந்து கொடுத்திருக்கிறது வந்து அசல் அப்படிங்கிறது வந்து இல்லனா அந்த தொகை அப்படிங்கிறது 70,000 இருக்கும். அப்ப அந்த 70,000ல வந்து என்னது 2 ஆண்டுகளுக்கு 4% வீதம் வட்டி அப்படி சொல்றோம் வந்து. அப்ப 4% என்னது டெப்ரிசியேட் ஆகுது சொல்றோம். வட்டி கிடையாது டெப்ரிசியேட் ஆகுது. அப்ப குறையுது அப்படி பார்க்கறோம். அப்ப 70,000 1 - R அப்படின்றது என்ன பண்ணோம் 4 போட்டுறோம் டிவைட் பை 100 போட்டுறோம் ஹோல் பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டாச்சு வந்து. இப்போ 70,000 அப்படியே போட்டாச்சு. இப்போ 100 × 1 என்ன ஆகும் 100 ஆகும். அப்ப 100 - வந்து 4 அப்படி பார்க்கறோம். அப்ப 100 - 4 ன்னு போறோம். 100 × 1 100. அப்ப 100 - 4 96. அப்ப 96 டிவைடட் பை 100 அப்படினு வரும். இது என்னது ஹோல் ஸ்கொயர். அப்ப நம்ம டிவைட் பண்ணா 96 / 100 96 / 100 அப்படினு போற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படி வச்சிட்டு ஏன் கேன்சல் பண்ணலாம் அப்படினா இங்க சைபர் இருக்குல கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 சைபருக்கு 2 சைபர் போய்டும். இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படினா மீதி என்ன இருக்கு 7 96 96 மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 64,512 ன்னு கிடைக்கும் வந்து. இப்படி போலாம் வந்து. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படினா வந்து இப்போ 70,000 இருக்கு. இந்த 70,000 டெப்ரிசியேட் வேல்யூ எவ்வளவு அப்படினா வந்து பாத்தீங்கன்னா 4% சொல்லியாச்சு. அப்ப 70,000ல வந்து பாத்தீங்கன்னா 10% எவ்வளவு அப்படினா 7,000 கரெக்ட்டா. அதே வந்து பாத்தீங்கன்னா 1% அப்படின்னு கேட்டாங்கன்னா 700. அப்ப 700 × 4ன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு 2800. அப்ப 70,000ல வந்து நம்ம எவ்வளவு கழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70,000 இருக்கு. சோ அதுல 2800 நம்ம கழிக்கணும். கரெக்ட் தானே. 700 7 4 28 7 × 4 28. அப்ப நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் 28 2 சைபர் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். போட்டாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு அந்த டெப்ரிசியேட் ஆன வேல்யூ எடுக்கிறோம். சோ அப்ப 0 அப்படியே 0 போட்டுடலாம். இப்போ 1 கடை வாங்கணும் அப்படின்னா 10ல 8 போச்சுன்னா மீதி 2 வந்து. இப்போ இங்க ஆல்ரெடி 10 இருந்தது அங்க இருந்து 1 கடை வாங்கியாச்சு. அப்ப 9ல 2 போச்சுன்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 9ல 2 போச்சுன்னா 7 வந்து. சோ அப்ப இங்க 1 கடை வாங்கல இங்க 6 வந்து. இப்போ 67,200 இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2,800 + 67,200 2000 ஆட் பண்ணா 69 ஆயிடும். 800 ஆட் பண்ணீங்கன்னா 1000 ஆயிடும் 200ஓட. அப்ப 70,000 நமக்கு வந்துருச்சு. இப்போ டிப்ரிசியேட் ஆகி முதல் வருஷம் வந்து என்ன அப்படின்னா 67,200 அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம போனோம் அப்படின்னு போனா இதுல 4% திருப்பி குறைக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த 2 சைபர் நம்ம கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்குது 1%. அப்ப 672 அப்படின்றது இருக்குல்ல 672 × 4 அப்படி நம்ம மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும்
4 into 2 வந்து 8, 4 7 28க்கு 8 மீதி 2 வந்து 4 into 6 24 plus 2 அப்படின்னா 26. அப்போ 2688 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 2006 வந்து 88 அப்படின்றது நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படிங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அது அந்த அமௌண்ட் அப்படிங்க. அப்போ இங்கே நம்ம செகண்ட் இயர், இது ஃபர்ஸ்ட் இயருக்கான நம்ம 4% சொல்லிட்டு டிப்ரிசியேஷன் தேய்மானம். செகண்ட் இயர் 2வது வருஷம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ 10ல் 8 போச்சுன்னா என்னது 2. இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி ஒன்று கடவான, அப்போ 10 இங்கே இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 1 போயிடுச்சுன்னா 9, 9 8 போச்சுன்னா 1 வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடன் வாங்கிச்சா அப்போ 1, அப்போ 7லேருந்து நம்ம திருப்பி கடன் வாங்கணும் அப்படின்னா 11, 11ல் 6 போச்சு அப்படின்னா வந்து நமக்கு 5 வந்து. இப்போ இங்கே 6 இருக்கு, 7 ஏற்கனவே கடன், அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம். அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, அப்போ 6 வந்து. ஸோ அப்போ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 70,000 எழுதிடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2800 கண்டுபிடிக்கணும். அப்படியே கணக்கு வச்சு 4 into 700 சொல்லி மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 1 2 3 4 ஸ்டெப்பில் வந்துருச்சு. ஆனால் இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த 96 into 7 மல்டிபிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை வந்து 672 into 4 போட்டு ஈஸியாக போட்டுலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ கழிக்கிறது அப்படின்னு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் கணக்குங்கன்னா ஆன்சர். ஸோ 2 மெத்தடில் அந்த மெத்தடும் போகலாம், இந்த மெத்தடும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இதே 2 வருஷம் கேட்டால் தான் போட முடியும். 4 வருஷம் 5 வருஷம் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். The bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in second hour, and again increases by 10% in the third hour. Find the count of the bacteria at the end of the 3 hours. If it is initial count வந்து 10,000 அப்படின்னா, அப்போ 10,000 ஆரம்பிக்குது. 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து என்ன, கல்ச்சர் க்ரோஸ்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 8% டிக்ரீஸ் ஆகுது. திருப்பி அடுத்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். ஸோ தமிழ்லையும் வந்து தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாக்டீரியா வந்து இருக்கு, ஒரு வகையான பாக்டீரியா. அது முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சியும் குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடையுது. அப்போ குன்றது குறையுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 வளர்ச்சி 5% 10% வந்து தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா மெத்தடில் போனோம் அப்படின்னா 3 விதமான நமக்கு பர்சன்டேஜ் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது என்னன்னா 5% வந்து என்ன ஆகுனா நமக்கு பிளஸ் போடுறோம், இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% ரெண்டாவது வந்து 8% வளர்ச்சி குன்றி அந்த டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 8% நம்ம போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணணும், ரெண்டாவது இருக்கிறதுக்கு வந்து மைனஸ் போட்டானோம் வந்து. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10% வந்து வளர்ச்சி தான். அப்போ 10% போட்டோம் அப்படின்னா நமக்கு பிளஸ். ஸோ அதை கீழே போட்டிருப்பாங்க வந்து. அப்போ கீழே போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம 100 into 1 100, அப்போ 105 டிவைட் பை 100 100 இது அப்படியே. அப்போ 100 into 1 100 வந்து. ஸோ அப்போ 100ல் 8 போச்சுன்னா 92 அப்படி டிவைட் பை 100. அடுத்து 100 into 1 100 ப்ளஸ் 10 110 டிவைட் பை 100. ஸோ அப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், 10,000 பெருக்கணும். இப்போ பெருக்கும் போது என்ன பண்ணால் 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடும். அடுத்து 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடும். அப்போ இந்த ஒரு சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடும் வந்து. இப்போ கீழே 10 இருக்கு, மேலே 92 இருக்கு. இப்போ பார்க்கும்போது 2ஆல் கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆகும். அப்போ இதுக்கு 2ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து 46 அப்படின்னு அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சுன்னா போகும். இது அடிச்சிங்கன்னா 5ன்னு வரும். இப்போ இந்த 5 எடுத்துட்டு போய் என்ன பண்ணால் 105 அடிக்கலாம். அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும், 2 1 21 வாட்டி போகும். அப்போ நம்ம பெருக்க வேண்டியது 21 46 பெருக்கிட்டு போயிடலாம். ஸோ அப்போ 46 into 21 அப்படின்னு போட்டால் வந்துடும். அப்போ 1ஆல் பெருக்கணும் அப்படியே 46 தான் இருப்போம். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள்னா 2 into 6 12, ரிமைனிங் 1, 2 into 4 8 + 1 அப்படின்னா 9. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கரெக்டாக ஃப்ரெண்ட் போட்டிருக்கேன். 11 இருக்கணும். 11ஆல் மல்டிபிள். ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து இன்னொரு 11 இங்கே இருக்குல்ல, இந்த 11ஆல் மல்டிபிள். ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1 into 6 46, 2ஆல் மல்டிபிள்னா 12 1, 2ஆல் 4 8 9, அப்போ 6 9 வந்து. அப்போ 966. இப்போ 966 இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணும்போது 966 திருப்பி 966. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 6 12 1 16 1 10,000 626 அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 10,000 10,620. இப்போ இந்த ஃபார்முலாவில் போகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட்லையும் போகலாம். இல்லை நம்ம வந்து வழக்கமாக நம்ம போடுற மெத்தட் போட முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ 10,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து 10,000 இருக்கு. அதை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் வந்து. இப்போ என்ன சொல்லிட்டோம், 5% வந்து ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து க்ரோ ஆகுது. அப்போ வளர்ச்சி. அப்போ 5%. அப்போ நம்ம 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு 10%. இன்னொரு சைபர் அடிச்சிங்க அப்படின்னா அதான் 1%. அப்போ 100 into 5 போட்டிங்கன்னா 500. அப்போ நமக்கு க்ரோத் அப்படின்னு ப்ளஸ் தான் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 10,500 அப்படின்னு போட்டலாம் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 8% வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது வந்து. இப்போ இதில் வந்து 105 நம்ம வந்து 1% நம்ம எடுத்துப்போம். 2 சைபர் அடிச்சிங்கன்னா நமக்கு 105 1%. அப்போ 8 அப்படின்னா 105 into 8 வந்து. அப்போ 100 into 8னா 800, 5 into 8னா 40.
அப்போ 840 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. ஆனால் இது என்ன, அது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படியே வந்துடும். 10 கடன் வாங்கிறோம். 10ல் 4 போச்சுன்னா 6. அப்போ 4ல் 8 போகாது. அப்போ திருப்பி ஒன்று கடன் வாங்குறோம். அப்படி கடன் வாங்கணும்னா 14ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 14ல் 8 போச்சுன்னா வந்து 6 கிடைக்கும் வந்து. ஸோ அப்போ இங்கே ஒன்று கடன் வாங்கினாலும் இங்கே 10க்கு பதிலாக என்ன இருக்கும், 9 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 9660 அப்படின்றது வந்து செகண்ட் ஹவரில். தேர்ட் ஹவரில் என்ன ஆகுதுன்னா 10% திருப்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 10% அப்படின்னும் போது என்ன ஆகும், 9660 இருக்கு, ஒரு சைபர் அடிச்சா 10%. அப்போ 966 அப்படின்னு நம்ம போட்டுட்டு இதை ஆட் பண்ணோம். அப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 06னா 6 ஆயிடும், 66 12 ஆயிடும், ரிமைனிங் 1 போட்டிங்கன்னா 16, ரிமைனிங் 1, அப்போ 10, அப்போ 10626 அப்படின்னு வந்துடும். அப்போ எத்தனை ஸ்டெப் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5% 500 கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 5%. அடுத்து 8% அப்படின்னா வந்து நம்ம அப்படியே மனக்கணக்கிலே கூட மல்டிபிள் பண்ணி 105 × 8 போட்டு 840 போட்டாச்சு வந்து. அடுத்து நம்ம என்ன போட்டோம், 10% அப்படின்னு போட்டோம். அப்போ இதை விட இது வந்து ஈஸியாக இருக்கானா, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மெத்தடில் போகும்போது நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும், டக்குன்னு வந்து போட்டலாம் சொல்லுவோம். அது சொல்லிட்டு ஃபார்முலா வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெத்தட்லையும் போகலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து 4.17 the population of a town வந்து பார்த்தீங்கன்னா is increasing at the rate of வந்து எவ்வளோ அப்படின்னா 6% per annum. It was 2,38,765 in the year 2018 வந்து. Find the population in the year of 2016-2020. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நல்லா கவனமாக பார்க்கணும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து 2018. நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்க, 2016ல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2020ல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ பாப்புலேஷன் வந்து என்னன்னா 5% per annum இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த 2017 கொடுத்தது நம்ம ரிவர்ஸில் போனால் மைனஸ் பண்ணணும் வந்து. 2016க்கு போனால் அது 2017லேருந்து 2020 கண்டுபிடிக்கணும்னா நம்ம ப்ளஸில் போடணும். அப்போ நமக்கு ரெண்டு விதமான வந்து ஃபார்ம் இது வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்று கழிக்கணும், இன்னொன்று கூட்டணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/100 ஹோல் பிராக்கெட் போட்டு என்ன பண்ணணும். இப்போ ஃபார்முலா என்ன கேட்கறேன்னா 2 வருஷம் பின்னாடி போகிறோம், 2 வருஷம் முன்னாடி போகிறோம், கரெக்டா? அப்போ 2 வருஷம் பின்னாடி போகும்போது எப்படி இருக்கும், 2 வருஷம் முன்னாடி போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து கொஸ்டின். அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2018 அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இது அந்த தொடக்கம் கிடையாது. இப்போ 2016க்கு போனோம் அப்படின்னா இது வந்து என்னது ஓவராலாக A அமௌண்ட்டு நம்ம போடணும். அது அப்போ இங்கே 6% இன்க்ரீஸ் ஆகி போய் சேர்ந்துருக்கு. அப்போ 6% நம்ம போட்டாலும் பி கிடையாது, அசல் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா மொத்தமா வந்து இங்க வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து ஏ அப்படின்றது நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா 2,38,765 மொத்தமா வந்து பாப்புலேஷன் வந்து ஓவராலா வந்து 6% 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகி. அப்போ P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் வந்து. அப்படி போட்டு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2016ல் பாப்புலேஷன் வந்து 22,12,500 அப்படின்னு பார்க்குறோம். இதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. அது 2020 போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து பியா வந்து மாறிடும். ஏன்னா 2018லேருந்து 2020 போகிறோம். ஸோ அப்போ நம்ம பி அப்படின்னு சொல்லி போடும்போது என்ன ஆகும், 2,38,725 வந்து பியா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ நமக்கு 106/100 53/15 வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 2,68,276 அப்படின்றது நமக்கு 2020. இப்போ ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு போகும்போது வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இப்போ 2016 கண்டுபிடிக்கும் போது இது வந்து ஏ ஃபார் 2016. அதே இந்த 2,38,725 வந்து பார்த்தீங்கன்னா பியா வந்து இருக்கும். எப்போ அப்படின்னா 2020. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் வரும். இல்லை நம்ம டிப்ரிசியேஷன் மெத்தட் போவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது போவோம். அப்போ டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அப்போ 2 வருஷம் பின்னாடி போகிறதா இருந்தால் இப்போ 2,38,765 இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம 1%-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் ×6% போட்டு நம்ம கழிச்சிட்டு போனோம். அப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது அதுவே வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக இது இதை கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்பர் வந்து ரவுண்டாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 lakhsன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் 6% கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அங்கே 2,38,765 கொடுக்கறதுனால இப்போ 1% நம்ம போட்டோம்னால என்ன வரும் 2,387.65 வரும். ×6ஆல் மல்டிபிள் பண்ணும் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் கழிக்கணும். கழிச்சுட்டு திருப்பி கிடைக்கக்கூடிய வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து 1% கண்டுபிடிச்சி ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படியே மல்டிபிள் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னன்னா 2016ல் வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி நம்ம அந்த மெத்தடில் போடுறது. அப்போ இந்த மெத்தட் அப்படின்னும் போது நமக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ 2016 எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் கொடுத்துருக்கிறது 2018ல் 6% சொல்லி 16லேருந்து 17 17லேருந்து 18 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகி வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அதில் என்ன ஆட் ஆயிருக்கு 6% ஆட் ஆயிருக்குன்னா அது வந்து அமௌண்ட் அப்படின்னு நான். அப்போ P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போகிறோம். ஃபார்முலாவில் இருக்குது அப்படியே போகிறோம். 2 வருஷம் கண்டுபிடிப்பேன் 2016 அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
பி வந்து 1 + r / 100 வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வந்து அந்த பாப்புலேஷன் அப்படின்றது 2016 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம அடுத்தடுத்த வருஷத்துல பைக்கோட அது வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி அது அடுத்தடுத்த வருஷம் ஃபியூச்சர் போகிறோம். அப்படி ஃபியூச்சர் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் போட்டு போயிடலாம். ஆனால் இது என்ன பண்ண ஃபியூச்சர் கிடையாது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அங்கிருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்தது. அப்போ இங்கே டிப்ரிஷியேட்டுக்கு வேலையே கிடையாது. இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னும் போது இன்க்ரீஸ் ஆனது இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது அது அமௌண்ட்டாக மாறிடும். அப்போ ஒரிஜினலாக இருந்தது தான் என்னது, அதுதான் வந்து அசல் பி வந்து. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலால நம்ம இப்படி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2,38,765 போட்டு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 106 / 100 வரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன 2 அடிச்சிங்கன்னா 53/50 அப்படின்னு வரும். இது வந்து எப்படி வரும்னா 106 / 100 வரும், ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ நம்ம அடிக்கும் போது 2 அடிக்கும் போது 53 இது 50 வரும். அதுதான் இங்கே வந்து போட்டிருக்கேன் வந்து. அப்போ 53 50 நம்ம அப்படியே போட்டுட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பியை நம்ம அப்படியே இங்கே வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம், அந்த 53 / 50 அப்படின்றது நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதுறோம். அப்படி பிரித்து எழுதும் 53 / 50 × 53 / 50ன்னு எழுதுறோம். அப்படி எழுதிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் கொண்டு வரோம், மல்டிபிள் பண்ணுறோம். 2,38,800 பண்ணும்போது நான் தலைகீழ மாறணும். 50 / 53 50 / 53 வரும். இப்போ இந்த 53 எடுத்துகிட்டு போய் இதில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகுது அப்படின்னு. அப்படி கேன்சல் ஆகக்கூடியது அப்படின்றது வந்து என்ன ஆகுனா நம்ம 50 அதால மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2,500 தான் 50. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பி அப்படின்னு 2016 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் வந்து. அப்போ 2020 அப்படின்னு நம்ம போகும்போது என்ன ஆகும்னா அப்படியே அங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுது 6%. அப்போ அதுதான் அசல் பி அப்படின்னு போட்டாச்சு. 2,38,765 × 1 + r / 100 போட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மல்டிபிள் பண்ணோம். இப்போ நம்ம 50 டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 50 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 2,500 டிவைட் பண்ணும்போது 95.56 அப்படி 506 வருது. இதை 53 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2,68,276 சொல்லிட்டு பாப்புலேஷன் கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் 2020 சொல்லி இந்த மெத்தடில் போகிறோம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது.